மரண அடி, அதுவும் உங்க அடி எங்க அடி இல்ல அடி மேல அடி. இது அனுபவிச்சிருக்கீங்களா இல்ல உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு எங்க ஃபார்ம்ல அப்படி ஒரு மரண அடி விழுந்திருக்கு. ஆமாங்க, எங்க ஃபார்ம்ல ரெகுலரா சூப்பரா ப்ரீடிங் ஆயிட்டு இருந்த ஒரு ஜிபி கேமல் இன்னைக்கு இறந்து போச்சு. அது ஏன் இறந்துச்சு, எதனால இறந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபார்ம்ல ஜிபி கேஎம்எல் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேல் இந்த வீடியோ அந்த ஃபிஷ் அருமையா ப்ரீட் பண்ணிது. எக்ஸலண்டான ரிசல்ட் வந்துட்டு இருந்த மேல் அது. எப்போதும் ஃபார்ம்ல காலைல எந்திரிச்ச உடனே ஒரு ரவுண்ட்ஸ் போவோம், பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பேபிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. இன்னைக்கு அந்த மாதிரி போகும்போது அந்த ஜிபி கேஎம்எல் வந்து ப்ரீடிங்காக போட்டிருந்தோம். அந்த டேங்க்ல ஒரு மீன் வந்து பெண்ட் ஆகி படுத்து இருந்துச்சு. என்னடா ஒரு மீன் படுத்திருக்கே, இது எந்த மீனுன்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ஜிபி கேஎம்எல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ சிம்பிளாடர் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு மீனுக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறேன். ஒண்ணுமே இல்லை, சுத்தமா மூச்சுங்கிறது இல்லை. லைட்டா நெட்டை விட்டு எடுத்து தூக்கி பார்த்தா இல்லை, மீன் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இறந்து ஒரு 3-4 மணி நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ப்ரீடிங் ஆயிட்டு இருந்த மீனுங்க எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. நேத்திக்கு ராத்திரி கூட நான் படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனை பார்த்தேன். மீன் சூப்பர் ஆக்டிவா இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா ஆக்டிவா இருந்த மீன். நீ காலில் போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு. இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சடன் டெத் வந்து நிறைய சமயத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு ஹாபியிஸ்டாவோ ஒரு பிரீடராவோ நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மீன் எதனால இறந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா இதுக்கு வந்து ஒரு பிஎம் பண்ணணும். அதாவது போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி ரிப்போர்ட் இருந்தா தான் அது எதனால இறந்துருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். துரதிருஷ்டவசமா மீனுக்கு இந்த மாதிரி பிஎம் பண்ணக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் அதுக்கான புரோட்டோகாலுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப மனுஷங்கள்ல நம்ம ஒண்ணு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நேத்திக்கு தாங்க பார்த்தேன், அவர் நல்லா ஆக்டிவா இருந்தாரு, நல்லா விளையாண்டிட்டு இருந்தாரு, நல்லா ஆடி ஓடிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவர் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். இதே மாதிரி தாங்க மீன்லயும் நடக்குது. ஸோ நம்ம பெட் ஃபிஷ் வளர்க்குறவங்க இதெல்லாம் ஏத்துக்க பழகிக்கணும். நல்லா இருக்கிற மீன் திடீர்னு இறந்து போறது எதனால இருக்கும் அப்படிங்கிற யூகிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியோ இல்லை ஒரு பிரெயின் டெத் மாதிரியோ நம்மளால அசியூம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இது தெரிஞ்சு இதை பத்தி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இப்போ ஒரு மீன் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால எங்க ஃபார்ம் அப்படியே மூடிட்டுலாம் போயிட முடியாது. நாங்க என்ன பண்ணிருப்போம்னா, இது ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிஷாப்ஸ் நடக்கிறதுனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு பேக்கப் ஃபிஷஸ் இருக்கும். மேலும் இருக்கும் ஃபீமேல் இருந்தாலும் ஒன்று இறந்து போனாலும் அதை வந்து இன்னொரு ஃபிஷ்ஷை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மீன் வந்து ஒரு வியாதினால இறக்கலாம். அது எதனால இறந்ததுக்கான காரணங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. சப்போஸ் நீங்க ஒரு ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலோ நான் உங்களுக்கு கொடுக்க ஒரு சின்ன அட்வைஸ் என்ன, ஒரு பேரை மட்டும் கண்டிப்பா நம்பிட்டே இருக்காதீங்க. அந்த மேலுக்கோ ஃபீமேலுக்கோ திடீர்னு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால சஃபிஷியன்டான அளவுக்கு பேக்கப் பேரை வச்சுக்கோங்க. இதை நீங்க பிஸ்னஸ் மாடல்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச விஷயம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கஷ்டத்தோட தான் முடிக்கிறேன். ஆனா இன்னும் ஒரே ஒரு சின்ன நம்பிக்கைனா இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை.